ஆன்மீக உறவுகளுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆனி மாதத்தில் தேய்பிறை திதியில் சோமவாரத்தில் திங்கட்கிழமை சேர்ந்து பிரதோஷம் வருகிறது. அது மட்டும் இல்லாமல் மாத சிவராத்திரியும் கூட. இப்படி ஒரு அற்புத நாள், சக்தி வாய்ந்த நாளாகும். இந்த நாளில் நாம் ஓம் நமச்சிவாயா என்று கூறினாலே கஷ்டங்கள் எல்லாம் ஓடிப்போகும். நீங்கள் பிரதோஷ காலத்தில் உங்கள் வீட்டின் அருகிலுள்ள சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று பிரதோஷ நேரமான 4 மணியிலிருந்து 6 மணி சிவனை வழிபடலாம். நீங்கள் பூஜைக்கு வில்வ இலை, மஞ்சள், குங்குமம், தயிர், பால் இவை மட்டுமில்லாமல் மலர்கள் எல்லாம் கொண்டு போயும் நீங்கள் பூஜித்து சிவபெருமானின் அருளை பெறலாம். ஓம் நமச்சிவாயா என்று கூறுங்கள். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாய. சிவபெருமானின் அருளை பெறும் சக்தி வாய்ந்த நாள் பிரதோஷம் என்பது ஒவ்வொரு தமிழ் மாதமும் 2 முறை திரையோதசி நாளில், அமாவாசை மற்றும் பௌர்ணமி முந்தைய நாளில் வரும் ஒரு புனித நாள். இதில் சிவபெருமானை பிரதோஷ காலத்தில் வழிபடுவது எவ்வளவு சிரமங்களையும் தீர்க்கும் என்றும் பாவங்களை அழிக்கும் என்றும் பூர்வீகர்கள் நம்புகிறார்கள். 2025 ஜூன் 23 அன்று வரும் பிரதோஷம் திங்கள் நாளில் வருகிறது. இது சோம பிரதோஷம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது மிகவும் புண்ணியமிக்க நாளாக கருதப்படுகிறது. சோம பிரதோஷம் என்றால் என்ன? சோமம் என்றால் திங்கள் என்பது. திங்கள் என்றால் சந்திர பகவானை குறிக்கும். சந்திரன் நம் மனநிலை, அமைதி மற்றும் குடும்பத்திறனை பிரதிபலிக்கிறார். சந்திரனின் ஆழ்ந்த அனுகிரகம் இல்லை என்றால் மனதிற்கு அமைதி கிடையாது. சோம பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபடுவது சந்திரனின் கருணையை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பாகவும் நமது மனதையும் குடும்பத்தையும் தெளிவாக்கும் வலிமையாகும். இந்த நாளில் விரதம் இருந்து சிவனை நமச்சிவாயா மந்திரத்துடன் மனதார வழிபட மனக்கவலை, பாவக்கடன், தோல்வி, நிதி சிக்கல் போன்றவை விலகும். விரதம் எப்படி கடைப்பிடிக்கிறதுன்னு பார்ப்போம். காலையில் சுத்தமான நீரால் ஸ்நானம் செய்து சிவனை மனதில் கொண்டு விரதம் தொடங்க வேண்டும். அன்னம் அல்லது பழம், பால் மாதிரி சத்து உணவுகள் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். சாயங்காலம் பிரதோஷ நேரம் 4:30 6 மணிக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்க சிவாலயத்திற்கு சென்று அல்லது உங்கள் வீட்டில் உள்ள லிங்க வடிவ சிவனை தரிசனம் செய்ய வேண்டும். பால், பன்னீர், தேன், பசுமை நீர், சந்தனம், வில்வ இலை, பூக்கள் கொண்டு அபிஷேகம் செய்யலாம். தீபம் ஏற்றி நமச்சிவாயா, மிருதுச்சிய மந்திரம், லிங்காஷ்டகம், சிவபுராண பாகங்கள் பாடலாம். மன அழுத்தம் நீங்க சந்திரன் தொடர்பான பாவங்கள் குறைய சோம பிரதோஷத்தில் விரதம் இருந்து வெள்ளை மலர்கள் கொண்டு பூஜிக்க வேண்டும். திருமண தடைகள் அகல சிவபெருமானை நம்பிக்கையுடன் வழிபட்டு திருமண பிரச்சனை தீரும். உடல் நலம் பெற மிருதுஞ்சய மந்திரம் ஓம் திரியம்பகம் ஜமகை, ஓம் திரியம்பகம் யஜமகை என்று 108 முறை ஜபிக்க வேண்டும். சிவபெருமான் நந்தியில் அமர்ந்திருக்கும் தரிசனம். பிரதோஷத்தின் புராண கதைகளின்படி பிரதோஷத்து காலத்தில் சிவபெருமான் அம்மையாரும் நந்தியில் அமர்ந்து உலக மக்கள் அனைவருக்கும் அருள் தருவதாக நம்பப்படுகிறது. அந்த தரிசன நேரமே பிரதோஷ காலம் எனப்படுகிறது. இந்த நேரத்தில் வழிபட்டால் நேரடி அருள் கிடைக்கும் என்பது நமது நம்பிக்கை. வீட்டில் சிவனுக்கு வில்வ இலை, சந்தனம் வைத்து பூஜிக்கவும். ஓம் நமச்சிவாயா என்று 108 முறை ஜபிக்கவும். தீபம் ஏற்றி லிங்காஷ்டகம் அல்லது சிவபுராண பாடல்கள் வாசிக்கவும். அன்னதானம் செய்த முடிந்தால் சிறந்தது, இல்லையெனில் பசுநாய், பறவைகளுக்கு உணவு போடலாம். மனநிலை நிலைத்தன்மை பெறும். குடும்பத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகள் குறையும். வேலை, தொழில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வி வெற்றி, திருமண தடை அகலும், கடன் சுமை குறையும், ஆன்மீக எழுச்சி ஏற்படும். 2025 ஜூன் 23 சோம பிரதோஷம் என்பது ஒரு அரிய சந்தர்ப்பமாகும். இது உங்கள் வாழ்க்கையின் தேவையான திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த நாளாகும். இந்த நாளில் மனதார சிவனை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் வளமும் நிச்சயமாக வந்தடையும்.